நண்பா. ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறதுனா வந்து காட் படத்தோட புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மலேசியால வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து புக்கிங் வந்து ஒரு 5 மணி போலே வந்துட்டு நம்ம வந்து மலேசியா ஃபுல்லாக வந்துட்டு எல்லா தேட்டர்லையும் வந்துட்டு புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ 5 மணிக்கு வந்து நம்ம வீடியோ போட முடியும் வந்து வெளியே இருந்ததுனால வந்துட்டு இப்போதான் வந்து வீட்டுக்கு வந்தோம். ஸோ அதனால வந்து இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவாக நிறைய அப்டேட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூசிவானா வந்துட்டு நம்மகிட்ட இருந்து புதுசாக வந்து அப்டேட் கிடையாது. நார்மலான ஒரு விபி சொன்னது, அப்புறம் வந்துட்டு ப்ரொடியூசர் சொன்னது, அப்புறம் வந்து நார்மலாக வந்துட்டு இருக்கிற ட்விட்டர் ஹேண்டில்ஸ் அந்த இருக்கிற அந்த ஒரு பேஜஸ் தான் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு படத்தோட அப்டேட். ஸோ இப்போ புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடகடன்னு போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து மலேசியாவில் வந்துட்டு டே ஒன் ரெக்கார்டு வந்து ஓப்பனிங் வந்து சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லியோக்கே வந்து செம்மையா வந்து பெரிய சம்பவம் செஞ்சு விட்டாங்க. ஏன்னா அந்த படம் வந்துட்டு வர்ற ஹைப்புக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது அதுக்கேற்ற மாதிரி புக்கிங் வந்து வேலையா வந்து திறந்தே விடலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹைப்பான ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படத்துக்கு வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக வந்து 1 வீக் இல்லை வந்து ஒரு 1.5 வீக் வந்துட்டு முன்னுக்கே வந்து ஒரு புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அப்போ வந்து டே ஒன் ரெக்கார்ட் ஓப்பனிங் வந்துட்டு வேற மாதிரி போயிருக்கும். ஏன்னா அந்த ஒரு டேட் அந்த எப்படின்னா படம் விளையாடுறதுக்கு ஒரு 1.5 வாரம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது வந்து கரெக்டாக வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஓப்பனிங் வந்திருக்கும். நிறைய பேர் டக்குன்னு புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த லியோக்கு வந்துட்டு பெருசா வந்து டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணவே கிடையாது. நிறைய டேட்ல வந்துட்டு படம் விளையாடுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னுக்கு தான் வந்துட்டு புக்கிங் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுவே நமக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பா ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் காட் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு படம் விளையாடுறதுக்கு ஒரு 5 to 6 days தான் இருக்கும். பட் அதுக்குள்ளேயே வந்து படத்தை வந்து புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி விட்ட விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக புக் ஆயிடுச்சு. ஸோ ஐஎம்எக்ஸ் நார்மலாக வந்து புக் ஆயிடுச்சு. இப்போ நார்மலான ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் ஆயிடுச்சு. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மலேசியாவில் வந்துட்டு ஐஎம்எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து காலையிலேயே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ மத்தியானம் போல தான் வந்து அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நார்மலான ஒரு ஸ்க்ரீன் தான் கொடுப்பாங்க. அதுவும் வந்து நிறைய ஸ்மால் ஸ்க்ரீன் தான் கொடுப்பாங்க. ரொம்ப லக்கியா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நல்ல டேட்ல ஒரு நல்ல பெரிய ஸ்கிரீன் வந்துட்டு ஒரு பெருசா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கொடுப்பாங்க. ஸோ அந்த லக்கியில வந்து நானும் வந்து ஒருத்தன் சொல்லுவேன். ஸோ நானும் வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து செப்டம்பர் 5 9:45 காலையில் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நார்மல் டேட்ல தான் பெரிய ஸ்க்ரீனில் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். பட் ஐஎம்எஸ்லாம் கிடையாது. என்னோட தேட்டரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரீனே சொல்லலாம். ஸோ அது வந்து சூப்பரான ஒரு ஸ்க்ரீனு. ஸோ அதில் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு பெரிய லக்கி சாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஹால் 1ன்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ எட்மோஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் வந்து நல்லா இருக்குமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஹால் 1 வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அந்த ஹால் 1ஓட ஸ்க்ரீன் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இதனால வந்துட்டு எனக்கும் வந்து ஒரு பெரிய படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ விபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்விட்டர் திறந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ட்விட்டரில் இருக்கிற வெரிஃபை பேஜஸும் சரி நார்மலாக இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அந்த விஜய் ஃபேன்ஸ்னு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட விபிஎல் டீமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ட்வீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ விபி இந்த மாதிரி சொன்னார், விபி அந்த மாதிரி சொன்னார், பட்டம் மேலே வந்து கான்ஃபிடென்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக வந்துட்டு அவங்க சொன்னதை வச்சு பார்க்குறப்போ வந்துட்டு டீம் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க எடுத்துக்கிட்ட அந்த அவுட்புட் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறனால தான் வந்துட்டு படம் வந்துட்டு நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடியூசர் அர்ச்சனாக்கை பற்றி கூட வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை சொன்னாங்க பார்த்தீங்கன்னா. நாங்கள் யாரும் வரணும்னு சொல்ல எங்கள் படம் வருது அவ்வளோதான் சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு டீமுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அவுட்புட் இருக்கனால வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஹோப் வருதுங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து படத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ப்ரொமோஷன் பண்ணணும். ஸோ ப்ரொமோஷன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு படம் வருதுன்னு தெரியும். ஸோ அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகே, ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து இறங்கி இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து படம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஹோப் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, படம் வந்து நல்லா இருக்கு போலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு தெளிவு வரும். ஓகே, இந்த படம் வந்து இத்தனை தேதி போல வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டு நம்ம ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ண கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்மளால ஒரு பேனர் வச்சு ஒரு எல்லா டேட்ல வந்து ஒரு பேனர் வச்சு அதை கட் அவுட் வந்து சூப்பராகவே பண்ணாங்க. டிசைன் பார்க்குறப்ப வந்து செம்மையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ மேபி ப்ரெஸ் மீட்லாம் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து தள்ளி போட்டுருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டை ஸோ மறுபடியும் அது நடந்துச்சுன்னா மேபி அது இன்னும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும். ஸோ ஆனால் பட் இவங்க கொடுக்குற பதிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உண்மையாக வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க. ஸோ இவங்க ப்ரொமோஷன் பண்ணதை விட இவங்க எல்லா இன்டர்வியூலையும் வந்துட்டு இவங்க கொடுக்குற அந்த ஒரு பதிலடி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. ஏன்னா இதுலேயே வந்துட்டு என்ன ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு நம்ம விபி இருக்காரு பார்த்தீங்கன்னா. ஸோ அவர் வந்துட்டு மாரி இந்த காட் ட்ரெய்லர் ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு யாரெல்லாம் வந்து அந்த காட் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு மாரி வந்துட்டு கதையை வந்து டிகோட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா.
ஸோ அவங்கலாம் பார்த்துருக்காரு போல. ஸோ நார்மலா வந்துட்டு நீங்க வந்து ஒரு படத்தோட ட்ரெய்லர் வருது அப்படின்னா வந்துட்டு, இந்த டிகோடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, படத்துல வந்து ஒவ்வொரு சீனா வந்து எடுத்து வச்சு, ஓகே இந்த மாரி கதை இப்படிதான் மூவ் ஆக போகுது. இப்படிதான் வந்துட்டு இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து அந்த கதைய வந்துட்டு டிகோட் பண்ணிருவாங்க. பட் விபி இதுல என்ன சொன்னாரு அப்படின்னா வந்துட்டு, அவங்க டிகோட் பண்ணது வேற, நான் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணது வேற. ஏன்னா 2த்துக்கும் வந்து அவங்க டிகோட் பண்ணது வந்துட்டு எனக்கு ஸ்டோரி வந்து ஃபுல்லா வந்து ரிவீல் பண்ணல. ஸோ இன்னும் நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாப்புல. ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டடா வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் வந்து சும்மா வந்து டீசரா வந்து விட்டுருக்காங்க. ஸோ படத்துல தான் மெயின் பிக்சரா இருக்குது. ஸோ இந்த படத்துல வந்து சயன்ஸ் ஃபிக்ஷன் வந்து கன்ஃபார்ம் வந்து இருக்குது. கன்ஃபார்ம் வந்து சயன்ஸ் ஃபிக்ஷன் ஒண்ணு இருக்குது. ஆனா அத வச்சு அது ஒரு எப்படி சொல்றது? அது வந்து ஒரு கோர் ஸ்டோரியா வச்சு அத பக்கா ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபுல்லா சயன்ஸ் ஃபிக்ஷன் படம் எடுத்திருந்தா வந்துட்டு மக்களுக்கு வந்து புரியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து மாநாடே வந்துட்டு படத்துக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு வந்து புரியல. ஸோ அது நார்மலான ஃபேன்ஸ் வந்து கொண்டாடின ஒரு படம் தான். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த சயன்ஸ் ஃபிக்ஷன் அந்த ஒரு மாநாடு படம் வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்து சரியா புரியல. ஸோ அதுவும் அப்படியே இப்போ வந்து தளபதி வச்சு படம் பண்றப்போ ஃபுல்லா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் வந்து இப்பலாம் வந்து மெமங் தெளிவாயிட்டாங்க. ஃபுல்லா தெளிவாயிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவங்களும் வந்துட்டு இந்த மாரி சயன்ஸ் ஃபிக்ஷன் எடுத்தா கூட வந்துட்டு தளபதிக்காக வந்து பார்ப்பாங்களே தவிர, அந்த கதையா வந்துட்டு ஒண்ணுமே புரியாத இடத்துல வந்து அவங்க வந்து ஃபுல்லா வந்து உட்கார்ந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சயன்ஸ் ஃபிக்ஷன் வந்து ஒண்ணு வந்து இருக்குது. அத வந்து ஒரு கோர் ஸ்டோரியா யூஸ் பண்ணி அத வந்து பக்காவா வந்து ஒரு கமர்ஷியலா வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பவே வந்துட்டு ஃபுல்லா தெரியுது. ஆக்ஷன் வேணுமா? ஆக்ஷன் இருக்குது. எமோஷன் வேணுமா? எமோஷன் இருக்குது. டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்குது. சாங்ஸ் வேணுமா? சாங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒட்டுமொத்த பேக்கேஜ்ல வந்து பக்காவா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ விபியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கிற எல்லா இன்டர்வியூலயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து ஃபுல்லா வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த படமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் 3 மணி நேரம் 3 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த 3 நிமிஷம் வந்துட்டு ப்ளூபர்ஸா இருக்கும். மத்த 3 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நார்மலான ஒரு படமா தான் இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் தாண்டுனாலும் வந்துட்டு அந்த டீமுக்கு வந்து ஒரு ஒரு பயங்கர ஒரு பிரஷர் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து பக்காவா என்கேஜ் பண்ணி பார்க்க வைக்க முடியுமான்ற அவங்களுக்கே வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு கேள்வி வரும். பட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3 மணி நேரத்த வந்து ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் ஸோ அந்த கன்டென்ட் மேல வந்துட்டு பெரிய கான்ஃபிடென்ட் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பொறுத்தவரைக்கும் வந்துட்டு படத்தோட அவுட்புட் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவங்க வந்து இந்த மாரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு படத்த வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பார்க்குறப்போ ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம ப்ரொடியூசர் அர்ச்சனாக்கா பத்திருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு, நாங்க வந்து யாரையுமே வந்துட்டு எந்த படமும் வந்து எங்க கூட வந்து ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லல. பட் எங்க படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு தக்லைஃபான ஒரு வெறித்தனம். அவங்க வந்து அவங்க வந்து எப்பவுமே வந்து தளபதி ஃபேனு. ஸோ அவங்க வந்து இது மாரி ஒரு தக்லைஃபான ரிப்ளை குடுக்குறது வந்துட்டு எனக்கு பார்க்குறப்போ இன்னும் வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. அதே மாரி விபியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கிற எல்லா அந்த பிரஸ் மீட்ல இருக்கிற கேட்கிற எல்லா ரிப்போர்ட்டர் கேள்விக்கும் வந்துட்டு வெறித்தனமா வந்து தக்லைஃப் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அந்த மனுஷன்கிட்ட போயிட்டு இந்த மாரிலாம் எல்லாம் கேட்டா அப்படின்னா வந்து அந்த மனுஷன் எப்பவுமே தக்லைஃப் மனுஷன். ஸோ இந்த மாரியான ஒரு கேள்விலாம் கேட்கிறப்போ அந்த மனுஷன் இன்னும் தக்லைஃப் குடுக்காம இருப்பாரு. ஸோ அவர் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு அவள எப்படின்னா ரிப்போர்ட்டர்லாம் சேர்ந்து விபி வந்து ரோஸ்ட் பண்ணலாம்னு இருப்பாங்க போல. பட் விபி வந்துட்டு அவருக்கு வந்து இன்னொரு பிளான் இருந்து அவரு வந்து எல்லா ரிப்போர்ட்டரும் வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டாப்புல. ஸோ அது இப்ப வரைக்கும் பார்க்குறேன். இப்ப வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இப்ப வரைக்கும் அந்த அந்த பிரஸ் மீட் வந்து ஃபுல்லா வந்து ஒரு ரோஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு பிரஸ் மீட் இருக்கு. பட் ஸ்டில் வந்து அது வந்துட்டு மேபி நேத்து போல வந்து சம்திங் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தாங்க போல. இப்ப வந்து அது போஸ்ட்போன் ஆயிருச்சு. பட் பிரச்சனை இல்ல. அது வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நடந்தாலே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தான். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷனா வந்து எடுத்துட்டு வரும். ஸோ எனக்கு பொறுத்தவரைக்கும் வந்துட்டு இந்த படத்து மேல வந்து இன்னும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன எடுத்துட்டு வருது அப்படின்னா வந்துட்டு, நம்ம வாரிசு படம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ வாரிசு படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்துட்டு வம்சிய ஹக் பண்ணி வந்து படம் ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வம்சி வந்து நெறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாப்புல. ஸோ நெறைய வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவான பிக்சர்ஸ்லாம் வந்துருந்துச்சு. இதுமாரி வந்துட்டு விஜய் அண்ணாக்கு வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து படம் வந்து ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே மாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காட் படத்துல வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு ரஃப்பான ஒரு வெர்ஷன வந்துட்டு படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இந்த படம்னு சொல்லிட்டு விபி கிட்டயும் அவங்க டீம் கிட்டயும் சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வாரிசுலயும் இதே மாரி தான் பண்ணாப்புல. ஸோ அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸும் சரி, ரிசல்ட்டும் சரி நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அதே மாரி ஒரு விஷயம் வந்துட்டு இங்க நடக்குது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் தான். ஏன்னா வந்து விஜய் அண்ணாவே வந்து படம் வந்து புடிச்சிருக்குன்னு சொல்றப்போ, நம்ம வந்து நம்பாம இருக்க முடியாது. ஏன்னா அவங்க சும்மா வந்து வெளிய வந்து விஜய் அண்ணாக்கு வந்து படம் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க உண்மையாவே வந்துட்டு விஜய் அண்ணாக்கு படம் புடிச்சதுனால தான் வந்துட்டு உண்மைய வந்து அப்படி சொல்றாங்க. ஸோ எனக்கு வந்து சம்திங் வந்துட்டு எனக்கு வந்து அந்த டீம் மேல வந்து பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்கிறத விட, விஜய் அண்ணா மேல வந்துட்டு எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ அந்த மனுஷன் வந்து சொன்னாரு அப்படின்னா வந்து கண்டிப்பா படம் வந்து பந்தயம் அடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, இப்ப இந்த ஒரு படம் தான். ஸோ அடுத்த ஒரு படம் தான் இருக்கு. ஸோ மேபி அவர் வந்து இதுக்கப்புறம் நடிக்கலாம், நடிக்காம கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும். பட் இருந்தாலுமே இப்போ வந்து இந்த படத்த வந்துட்டு ஃபுல்லா ஒரு ஃபேன் ஒரு செலிப்ரேஷன் மோடா தான் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நானும் புக் பண்ணிட்டேன் டிக்கெட்ட. நீங்க ஒண்ணும் புக் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நெறைய மாரி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் வந்துட்டு விபி குடுத்துட்டே இருந்தாரு. ஸோ அந்த கதைய பத்தின ஒரு விஷயத்த குடுத்திருந்தாரு. எப்படி இந்த படத்த வந்து நான் ஆரம்பிச்சேன், விஜய் அண்ணா எப்படி
எப்படி ஆரம்பிச்சேன், ஸோ எப்படி வந்து அந்த ஸ்டோரி டிஸ்கஷன் போணுச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் ஃபுல்லா அவரோட ஜேர்னி வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ எல்லாருக்குமே வந்து படத்து மேல வந்து ஒரு ஹோப் இருக்கு. ஒரு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அதுதாங்க போதும். ஏன்னா ஒரு ஒரு படத்த எடுத்த அந்த டீமுக்கும் சரி, புரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் சரி, அந்த படத்து மேல ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தாலே போதும். அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த படத்த ஜெயிக்கிறதுக்கு ஒரு முதல் காரணம்னே சொல்லலாம். ஸோ அதுக்கேத்த மாரி ப்ரமோஷன் பண்ணிட்டாங்கன்னா, அதோட சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? ஸோ இன்னும் ஒரு 5 to 6 டேஸ்ல வந்து படம் வந்துற போகுது. ஸோ ஃபுல்லா நம்ம தளபதி தரிசனம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அக்டோபர் போல வந்து நம்ப தளபதி 16 வந்துட்டு தளபதி 16 போல வந்துட்டு ஃபுல்லா வந்து கிக் ஆஃப் ஆகுது. ஸோ அது வந்து எச்சினோத் படம் தான். ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் இல்ல ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து எச்சினோத்தே சொல்லிட்டாரு. அவர் வந்து என் கூட தான் படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் சூப்பர் தான். ஸோ அவங்க வந்து இன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து 31 போல வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரும். ஸோ 4வது சிங்கிள் வந்து ஒண்ணு வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா யுவனோட பர்த்டேல. ஸோ கண்டிப்பா அந்த நாளைக்கு அப்டேட் குடுத்து நாளான்னைக்கு வந்துட்டு ஒரு 4த் சிங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அது நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு விடுற ஒரு பெரிய அப்டேட்டு. ஸோ அது வந்து ஃபுல்லா போச்சு அப்டின்ட்டுனா வந்து அந்த படத்து மேல ஹோப்பே இல்லாம போயிரும். ஸ்டில் வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஹோப் ஏத்திக்கலாம். பட் ஸ்டில் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து நல்லா இருந்துச்சு அப்டின்னா, இன்னும் வந்து பயங்கரமா வந்துட்டு அந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஹோப் எடுத்துட்டு வரும். ஸோ இதுதான் நண்பா. பை நண்பா.